ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், இதிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை தரமாட்டாரா? 10 வருடங்களாக 15 வருடங்களாக இந்த நாட்டில் நான் போராடி தோற்று போய் கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே முடியலை. இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே முடியலை. இந்த நாட்டில் என்னுடைய பிள்ளைகளை நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன். அவங்க எதிராக இருக்கிறாங்க, என் குடும்பத்தினர் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. நான் என்ன செய்ய ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? வருடக்கணக்காக இப்படியே வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா ஆண்டவரே? நான் மரணம் வரையும் இந்த பாடு அனுபவிக்க வேண்டுமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் ஒன்றுமில்லாமல் வீழ்ந்து போகும் என்று சொல்லி, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமற் போகும்படியான காரியத்தை தேவன் இந்த நாளிலே உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாக இருக்கிற காரியங்கள், உனக்கு விரோதமாக இருக்கிற வியாதிகள், கடன் பிரச்சனைகள், இந்த நாட்களில் பிள்ளைகளுடைய மனம் திரும்புவது இல்லாத வேதனையான காரியங்கள், எல்லா பிரச்சனைகளையும் தேவன் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் போக பண்ண போகிறார். எத்தனை மனிதர்கள் விரோதமாக இருந்தாலும் அது ஒன்று உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஏன்னா அந்த காரியங்கள் அனைத்து ஒன்றும் இல்லாமல் போகும். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி பேசுகிறவர்களாக இருந்தாலும் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லாமல் போகும். ஏன்னா தேவன் இந்த நாளில் உன்னோடு கூட இருக்கிறபடியினாலே உனக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ணி உன்னை உயர்ந்த ஸ்தலத்திலே வைத்து உன்னை ஆசீர்வதித்து அவர் கனப்படுத்த போகிறார். இந்த நாளில் ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மகனே மகளே, இந்த நாட்களில் என் பாதத்தை மாத்திரம் நீ இருக பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறபடியினாலே இந்த நாட்களிலே நானே உனக்கு முன்னின்று உனக்கு எதிரான எல்லா காரியங்களையும் முறியடித்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நீ காண்பாய். நீ பயப்படுகிற எந்த காரியம் சம்பவிக்காது என்று சொல்லுகிறவர் இந்த நாளில் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் பயப்படுற எந்த காரியம் சம்பவிக்காது. பயப்படுற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் ஒன்றுமில்லாமல் போகும்படியான காரியத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட தங்கும்படியாய் ஜெபிக்கிறையா. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போக பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே வெளியே வரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் விசேஷமாக பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேசப்பா. உன் இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழும் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் நிறைத்து ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.